திருநாகரே சிவனே போற்றி. அடுத்த சொல்லுங்களான்னு தெரியல, யாராவது தெரிஞ்சீங்கன்னா கூட சொல்லலாம். ஏகம் பக்துரை எந்தாய் போற்றி. இது மாலை புவனை கண்ணி கூறன் காண்க அவளும் தானே உடனே காண்க. ஆக இந்த 3 மகுடங்களும் தான் சைவத்துடைய ஒரு மிக அடிப்படையான உயிரான மகுடங்கள். இதை நம்ம முதல்ல சொல்லி தொடங்கணுன்றது என்னுடைய வகுப்பிலே நான் சொல்லிட்டு இருக்கேன். இறை திருவிழால அதாவது அம்மா சொன்ன போது எனக்கு அவங்க முதல்ல பீக்கை வாங்கறது என்கிட்ட வந்த போது வேண்டாம் அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். அவருடைய கணவர் வந்திருக்காங்க, 2 பேரும் வந்திருந்தாங்க. யார் சொன்னாங்க என்கிட்ட தீக்க வாங்கணும்னு? அது மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள அலோவ் பண்ணேன். இந்த நிலையில நான் என்ன சொல்லணும்னா, அவங்க கேட்டது அவங்க சொன்னது போல அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. அதாவது பெண்கள்லாம் போய் பூஜை பண்ண முடியுமா, அதெல்லாம் நாங்கள் தீக்க வாங்கிட்டு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நான் அவங்களுக்கு சொன்னேன், அப்படி இல்லம்மா, ஆகமத்தை முழுமையாக படித்தவனுக்கு தான் தெரியும். ஆகமம் பெண்களை விளக்குவது இல்லை. என்ன காரணம்? ஆண்டவனே பெண்ணை விளக்கவில்லை. அந்த ஆண்டவனுக்குரிய ஆகமம் எப்படி விளக்கம்? சார் நீங்க தியரட்டிக்கலா ஏதோ சொல்றீங்க, நல்லதா இருந்து கை தட்டிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிராக்டிக்கலா அது மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படி ஒரு திருப்பனந்தாள்ன்றது ஒரு திருத்தலம், பாடல் பெற்ற தலம். அந்த திருப்பனந்தாளில ஒரு சிவாச்சாரியார் தினந்தோறும் நாள்தோறும் அந்த பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காரணம் பற்றி அவர் வெளியூருக்கு போக வேண்டியிருக்கிறது. அவர் என்ன பண்ணார், வீட்டுல அவருக்கு வேறு குழந்தைகள்லாம் இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா, ஊருக்கும் போய் ஆகணும். மனைவியை பார்த்து நீ பூஜை பண்ணுவீங்க. அந்த அம்மா ஒழுங்கா பூஜை பண்ணுவாங்க. இப்ப கூட இவங்க ஒழுங்கா பூஜை தான் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, சரிதான் பூஜை பண்ணாச்சு. அது சுவாமி இப்ப இவங்களுக்கு கையெடுக்க முன்னாடி இங்க இருக்குது. அந்த திருப்பதி சாமி எவ்வளவு உயரமா இருப்பாரு. அந்த பெண்மணியால அவ்வளவுதான் மேல ஏறிலாம் அபிஷேகம் பண்ண முடியாது, பூ வைக்க முடியாது. இப்போ ஒரு தீபம் காட்டணும்னா கூட நீங்களோ அடியில இருந்து காட்டிட்டு இருக்கணும். சோ அப்ப அந்த அம்மையா மேல ஏறி அபிஷேகம் பண்ணணும். எப்படி தண்ணி அது இந்த முடிக்கு மேல குடம் போனமே இல்லையா? அப்பதானே அந்த நிலையில அவங்க ஏறும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் குடம், இந்த பக்கம் எழுதும்போது அவங்களுடைய முந்தானை கீழே விழுது. அப்ப முந்தானை கீழே விழும்போது இயல்பாக பெண்களுக்கு இருக்கிற அந்த உணர்வினால அவங்க என்ன பண்ணா, இதை பிடிக்கணும்னு பிடிக்கிறாங்க. குடத்தை பிடிப்பாங்களா, அதை பிடிப்பாங்க இல்லையா? ரொம்ப சிரமம். அதை பிடிக்கணும்னு அந்த உணர்வுலாம் அந்த காலத்துல இருந்தது. நான் சொல்றது புரியுதா? அதனால அந்த உணர்வோடு பிடிக்க சிரமமா இருக்கு. இதுவும் பண்ண முடியல, அதுவும் ஊத்த முடியல. அப்ப என்ன பண்ணா, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் தமிழ்நாட்டுலதான் நடக்கும். என்னன்னா, அந்த அவ்வளவு பெரிய திருப்பரந்தாள் சிவபெருமான் அந்த லிங்கம் அப்படியே சாஞ்சி கொடுத்து, அந்த அம்மாவோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி சாஞ்சி கொடுத்து வரலாறு அதுலயே எழுதிருக்கு. அங்கேயே பெரிய பிராணத்துல வருது, அங்கேயே கல்வெட்டா இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப நடந்துட்டான அது. அப்ப என்ன அர்த்தம்னா, நாங்கெல்லாம் பூஜை பண்ணா சாமி என்ன பண்ணுவாரு, ஆம்பளைங்க எல்லாம் பூஜை பண்ணா பண்றா, உனக்கு எட்டி உன்னால பண்ண முடியும், எவ்வளவு தூரம் பண்ற பின்னால போனா கூட சொல்ல முடியாது. அவருக்கு பினாக பாணினே பேரு இல்லையா? அதனால ஆனால் ஒரு பெண் பண்ணுவதா இருந்தால் ஆண்டவன் தலை முடிந்து எடுத்துக் கொள்வான். அதை இப்ப இந்த அம்மா உண்மையிலே வெளியில யாரும் அலோவ் பண்ண மாட்டான்றது உண்மைதான். ஆனாலும் இத நான் உலகம் முழுக்க சொல்லிட்டு, நான் யாரத்தான் நான் என்னுடைய அடியனுடைய கால்படாத நாடுகளே கிடையாது. எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து நான் சொல்லி வருகிறேன். அங்கே பல பெண்களை உருவாக்கி
சுவிட்சர்லாந்துல இப்ப சுமார் 6-7 பெண்மணிகள் அவங்களே இவங்க எப்படி கட்டுறாங்களோ அது மாதிரி கோயில் கட்டி அவங்களே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்துல, டென்மார்க்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்முடைய மாணவிகள் தான். எனக்கு இங்க வந்து இவ்வளவு அந்த இவ்வளவு பெரிய நாட்டில, தமிழ்நாட்டில வந்து இந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்திலும் அனுமதி கிடைக்காத நிலையிலும் கூட நான் வருகிறேன், என்னுடைய குருநாதர் சொல்லிட்டார், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது சுவாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை அது பாருங்க, அந்த முகத்தை எப்படி இருந்தாங்க இல்லையா? அதாவது பார்க்கறதுக்கு ஒரு அழகாக்க. உண்மையிலேயே இவர்தான் இப்ப சோமசுந்தர். இந்த சோமசுந்தரை வணங்குவதற்கு ஒரு படகையை தயாரித்து விட்டிருக்கார்கள். என்னுடைய மாணவி ஒரு அற்புதமான படகை தயாரித்திருக்கிறார்கள். அதுவும் என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இறைவனோடு இருக்கிற இறைவி, இறைவனுக்கு எப்படி அடியார்கள் உண்டோ அதே மாதிரி இறைவிக்கும் அடியார்கள் உண்டு இல்லையா? அந்த பெரியபுராண கதையிலேயே வரும். அப்ப அந்த மகன் இவங்க கைலாயத்துல அம்பிகைக்கு பூஜை செய்வதற்காக என்னென்னலாம் செய்யணுமோ எதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரிலாம் அந்த இவங்க எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அத்தனை மகன்களும் என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியல. படிக்கும் போது இருப்பாங்களோ இருந்தாங்களோ அப்பெல்லாம் வேற இங்க இல்ல, அவங்க அத்தனை பேரும் இங்கதான் இருக்காங்க. அதை பார்த்ததுல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா வந்தது. உண்மையில இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் அடுத்த அதாவது என்னன்னா, இவர்களுக்கு என்னுடைய தீக்கை வாங்கினேன். நான் வரைக்கும் ஒரு அதாவது வருடத்திற்கு எப்படியும் ஒரு 150 பேருக்கு தீக்கை கொடுக்குறேன். குண்டமண்டல் தீக்கை ஆகமத்துல சொன்ன அவுத்ரி தீக்கைன்னு வாங்குது. அந்த தீக்கை எப்படி இவங்களுக்கு அவுத்ரி தீக்கை தான் கொடுத்துருக்கேன். அவருக்கும் அவருடைய கணவருக்கும் இந்த மாதிரி நிறைய பண்ணா பல வருடங்களா பண்ண எத்தனை பேர் பண்ணிப்பேன். ஆயிரக்கணக்கில் தீக்கை பண்ணிப்பேன். இந்த ஆயிரக்கணக்கில் தீக்கை பண்ணிருக்கும் போது அத்தனை பேரும் போய் பூஜை செய்யறாங்களான்னு சொல்ல முடியாது. வீட்டுல என்ன பண்ணலாம், பெரிய ஒரு கோயிலுக்கு போய் பூஜை பண்றாங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அதிலேயும் அவர்களே என்னிடம் தீக்கை வாங்கி என்னிடம் படித்தவர்கள், ஆகமத்தை படித்தவர்கள் வந்து மிகப்பெரிய பதவி உள்ளார்கள். தீக்கை வாங்கினாங்க, படிச்சவங்க நிறைய, அதாவது டிஜிபி லெவல்ல வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவரு சீஃப் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு, சீஃப் இன்ஜினியர் பிடபிள்யூடி இவெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த லெவல்ல வாங்குறாங்க. நீங்க சீஃப் இன்ஜினியர் அங்க உட்காந்து அது போய் பூஜை எல்லாம் பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி நிறைய பேர் வாங்கினாங்க. டிஎஸ்பி அவரெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் பூஜை பண்ண மாட்டாங்க. அது ஒரு 60% தான் போய் பூஜை பண்ணுவாங்க. அதுல ஆம்பளைங்க பூஜை பண்றாங்கன்றது வந்து சொல்ல. அது எனக்கு வல்லாவது என்னோட வகுப்புல பாத்தீங்கன்னா குறைந்தது 40 பெண்மணிகள் கலந்துக்கிறாங்க. 40 பெண்மணிகள் அத்தகைய ஆளை உருவாக்கணும். அந்த டேட்லாம் சொல்ற போங்க நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டேன். இப்ப என்னன்னா, அந்த தீக்கை பெற்றதுக்கு அப்புறம் எப்படி பூஜை பண்ணணும்னு யாரு சொல்லி விட்டாங்க? யாராவது சொல்லி விட்டாங்களாமா? நீங்க என்னதான் பார்த்தாலும் வராதுமா. நீங்க போய் ஏதோ கோயில பாருங்க, அவர் இப்படிதான் பண்றாரு, அர்ச்சகர் இப்படிதான் பண்றாரு, நாமளும் அப்படியே பண்ணணும் அப்படின்னு நீங்க மனசால எவ்வளவுதான் பதிவு பண்ணாலும் அதை முறையா செய்ய முடியாது. நான் உட்காந்து பார்த்ததுல அதான் பண்றேன். முறையா பண்றீங்களா, என்ன பண்றீங்க அததான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரியணும்னு அவசியம் இல்லை. அதாவது பாருங்க, அதாவது பார்க்க சுவாமி இத்த வசதியே இல்லாத அர்த்தம் பண்றாங்க. முன்னெல்லாம் வச்சுட்டு முடியுமா? இதுக்கெல்லாம் கோயில் எல்லாம் வந்து தனியா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதான் எந்த அதுவும் இல்லை, ரொம்ப சுருக்கமான இடத்துல சாமி இங்க உட்காந்துருக்காரு. நம்ம வசதியே இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வசதி இல்லாம இருந்தாலும் அவர் மிக வசதியாக இருக்கிறார். என்ன வசதின்னா அந்த அன்பு பக்தி அந்த வசதியில திளைத்து நிற்கிறார். இதுதான் அந்த இது பார்க்கலாம். அது வந்து நம்ம உள்ளுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கிறான். அவன் வந்து உயிருக்கு உயிரானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப அதனாலதான் அவனுக்கு குகன்னு பேர். இதயமாகி முகையிலே இருப்பதனால குகன் என்கின்ற அந்த சொல் பொது சொல். முருகனுக்காக முருகனுக்கு சிறப்பாக ஆகுது, அவ்வளவுதான். மற்ற எல்லா சாமியும் யாரெல்லாம் திருவாலையும் அந்தரியாமி தான் சொல்றோம்.
அது மாதிரி முருகனையும் அந்தரியாமன்னு சொல்றேன், அம்பிகையும் அப்படிதான் சொல்றேன். அதனால உள்ளுக்குள்ள குகையில வந்து இருக்கார். ஏறத்தாழ இந்த இதய குகையில எல்லாம் அந்த பெருமான் இருக்கிறார். சின்ன இடம் அந்த குகையில வந்து அமர்ந்து இருக்கிறார். ஆகவே இந்த மிகப்பெரிய அற்புதமான பணியை செய்து கொண்டு வருகிறார். இவருடைய பணி, அதாவது அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாது, எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஆனா அவங்க வந்து பார்த்தா ஏதாவது மிக சிறப்பாக செய்து கொடுக்குறாரு. அந்த வேகமே காட்டுது எவ்வளவு பழகிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு பழகிருக்காருன்னா அவங்க அது நிச்சயமா சொல்றேன். அவங்க இவன் யார்கிட்ட கத்துக்கிட்டாங்கன்னு இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. இதான் சாட்சி நீங்க தான் இல்லையா? யார்கிட்ட கத்துக்கல, ஆனா செய்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி பூஜை பண்ணுவது அந்த அம்மையாருக்கு இந்த பிறவியில அமையல, முற்பிறவியை ஏதோ செய்திருக்கிறாங்க. அது அப்படியே இப்போது மிக சிறப்பாக வந்து அமைந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்கிறது, அது தொடர்கிறது. என்ன மிகப்பெரிய என்னுடைய மகிழ்ச்சி கூத்தாடுகள் நான் சொல்லலாம்னா எந்த விஷயத்துல, ஒரு பெண்மணி செய்கிற இடத்துல இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேர் ஆதரவு கொடுக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நான் தர